இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் இப்போ மனோஜ் ரொம்ப நாள் கழிச்சு சிக்கியிருக்கார். எப்போ பார்த்தாலும் மனோஜ் தப்பிச்சிட்டே இருப்பார், ரோகிணி தப்பிப்பாங்க, விஜயா தப்பிச்சிருவாங்க. இல்லை அவங்க மாட்டினாலும் கூட சிம்பிளாக அந்த விஷயம் முடிஞ்சிடும். இல்லை அடுத்து வேறு ஏதாவது பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனையை ஒன்றும் இல்லாமல் நிறுத்து போக வச்சுருவாங்க. அப்படிங்கிறது நிலமையில் இப்போ நமக்கே மன திருப்தி ஆகிற மாதிரி மனோஜை பலார்னு விட்டு விழுன்னு வெளுத்தார் அண்ணாமலை. அதை பார்க்கும் போதே சந்தோஷமாக இருந்துச்சு. சில பேர்லாம் இன்னமும் வயசு வித்தியாசம் பார்க்காம பேசாமல் விஜயாவே 4 போடு போட்டுருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மோசமான அம்மாவா, மோசமான மனைவியா, ஒரு மோசமான மனித பிறவியா நடந்துகிட்டு இருக்காங்க. அவங்க தான் நகையை கொடுத்து தன்னோட மகனை விற்க வச்சது மட்டும் இல்லாமல் அதை பற்றி கேள்வி கேட்டும் பொழுது இந்த பக்கம் மீனாவுடைய அம்மா, இந்த பக்கம் அண்ணாமலையுடைய அம்மாவான அந்த பாட்டி எல்லாத்து மேலேயும் பழியை தூக்கி போட்டு பல பிரச்சனைகளை செஞ்சாங்க. கொஞ்சம் கூட தப்பு செஞ்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு மனசு உறுத்தல் கூட இல்லை. அது இவருக்காச்சும் இருந்துச்சு, மனோஜுக்காச்சும் இருந்துச்சு. அந்த அளவு கூட உறுத்தல் இல்லாமல் எல்லா பொய்க்கு மேலே பொய் சொல்கிறதுலேருந்து ஒரு தேர்ந்த வில்லியாக தான் நடந்துக்கிட்டாங்க விஜயா. ஸோ இப்போவும் என்ன பண்ணுறாங்க, ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டு ரூமை விட்டு வெளில வர மாட்டேங்கிறாங்க. அண்ணாமலை வெளில கூப்பிடவே மாட்டேன், நான் ஏன் கூப்பிடணும் அப்படிங்கிறாரு. ஆனால் யாருக்குமே அவங்க ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று பண்ணிப்பாங்கிற மாதிரி தோணலை. ஏன்னா அவங்களே ஒரு சுயநல பிறவி, தன்னைத்தானே எதுவும் பண்ணிக்கிற அளவுக்குலாம் இருக்க மாட்டாங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கும் பொழுது தான் இப்போ கடைசியாக பார்வதியை வர வைக்கிறாங்க. பார்வதியை வர வச்சு பார்வதி கதவை தட்டி பார்வதி இவங்களை வெளில வர வச்சா இப்போ இன்னமும் பேசாமலே இருக்கார் அண்ணாமலை. அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்ணாமலை செஞ்ச தப்புக்கு விஜயாவும் மனோஜும் மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க. கரெக்டு தானே? என்ன தப்பு செஞ்சிட்டீங்க, தப்பு செஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் மாட்ட போகும்போது மற்றவங்க மேலே பழி தூக்கி போட்டிங்க, ஒரு கேவலமான பிறவிகளாக நடந்துக்கிட்டீங்க. தம்பியுடைய ஒய்ஃபோட நகையை கொண்டு போய் வித்துட்டமேங்கிறத பற்றி கவலையே இல்லை. யார் வாங்கி கொடுத்த நகையாக வேணாலும் இருக்கட்டும், தம்பி வாங்கி கொடுத்தா இருக்கட்டும், உங்கள் அப்பா வாங்கி கொடுத்தா இருக்கட்டும், இல்லை உங்கள் பாட்டி வாங்கி கொடுத்தா இருக்கட்டும், அது உங்கள் நகை இல்லைல்ல, அதை பண்ணது தப்பு தானே. அதை கொஞ்சம் கூட உணராமல் இப்போவும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா மன்னிப்பு கேளு, ஒன்று அப்பா கிட்ட மன்னிப்பு கேளு, இல்லைனா மீனா கிட்ட மன்னிப்பு கேளுனா மீனா கிட்ட ஏன் என் புருஷன் மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க ரோகிணி. அப்புறம் யார்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க? யாரோட நகையை கொண்டு போய் விற்றாங்களோ, தப்பு செஞ்சவங்க யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்ககிட்ட தான் பேசணும், அவங்கள்ட்ட தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கடுப்பாக இருக்குது. அப்படியே ஒரு பக்கம் யாராக இருந்தாலும் வயசு வித்தியாசம் பார்க்காம பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்கணும்னு ஒரு பார்வை வேற முத்து விஜயாவை பார்த்து பேச, உடனே இப்போ மனோஜ் மன்னிப்பு கேட்காம கருவி ஆமாம் இப்போ மட்டும் அவருக்கு மாணவ மரியாதைலாம் இருக்குது. அந்த சமயத்தை டக்குன்னு விஜய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தான் கையில் இருக்க வளையல்லாம் கலட்டி உடனே பெரிய நகை, காலநாக்கு பெறாத நகை அப்படிங்கிறாங்க. காலநாக்கு பெறாத நகைனா அதே கொண்டு போய் விற்றீங்க, 4 லட்ச ரூபா வந்துச்சுல்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போதே நகையை எடுத்து இவங்க மேலே மூஞ்சியில் தூக்கி விசாரிக்கிறாங்க. நகையெல்லாம் எனக்கு வேணாம் திருப்பி கொடுத்துட்டு இப்போ மனோஜ் எங்களுக்கான பணத்தை கொடுக்கணும், இல்லை அப்படின்னா மனோஜ் மேலே ரூம் கட்டிக்கிட்டோம். அந்த நகையோட மதிப்பு 4 லட்ச ரூபா, கூட 1 லட்ச ரூபா வேணாம் நாங்களே ஏற்பாடு பண்ணி கையில் தரோம், 5 லட்ச ரூபாய்க்கு மேலே ரூம் கட்டி மேலே மனோஜ் இருந்துக்கிட்டோம். இனிமேல் இந்த ரூம் எங்களுது, நாங்கள் தான் இந்த ரூமில் இருப்போம். இனிமேல் மனோஜ் அந்த பணத்தை திருப்பி கொடுத்து நகை அந்த மேலே ரூம் கட்டிக்கிற வரைக்கும் அவன் வெள்ளப்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கிறத சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாச்சு தண்டனை இருக்கணும். இப்போவும் ஏதாச்சும் அவமானப்படுத்துகிற மாதிரி மீனாவை பேச எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா நமக்கே கடுப்பாயிடும். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் இப்போ மனோஜ் ரொம்ப நாள் கழிச்சு